வணக்கம். நாம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சால்வெண்ட்டோட எப்படி நாம சேஃபா ஹேண்டில் பண்றது? அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில எல்லாருக்குமே தெரியும். எப்படி பெட்ரோல், டீசல் இது எல்லாமே பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில்ல இருந்து வர ஒரு பை ப்ராடக்ட் தான். கடைசியா வரது தான். ஸோ அதில பார்த்தோம்னா, பல விதமான சால்வெண்ட் வருது. அசிட்டோன், மெத்தனால், எம்டிசி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா, நிறைய இடத்துல பார்த்தோம்னா கிளீனிங் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்றாங்க. பெயிண்ட்டுக்கு டைல்யூட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் டெக்ஸ்டைல், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு, மெடிசின்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மாதிரி சால்வெண்ட் பார்த்தோம்னா பல வகையில யூஸ் பண்றது. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா சால்வெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சால்வெண்ட் கடைசியா உங்களுக்கு தெரியும் எரிபொருளாகவும் பயன்படுத்துறோம். அதான் நம்மளுடைய பெட்ரோல் உங்களுக்கு தெரியும், அப்புறம் டீசல் இதெல்லாமே. ஸோ இந்த சால்வெண்ட்டை நாம பாதுகாப்பா பயன்படுத்தணும். ஏன் பாதுகாப்பா பயன்படுத்தணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சால்வெண்ட் ஃபிளேமபிள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபிளேமபிள் அப்படின்னா என்ன? 100 டிகிரி இந்த ஃபிளாஷ் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த ஃபிளாஷ் பாயிண்ட் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் கீழே இருந்தது அப்படின்னா ஃபிளேமபிள். 100 டிகிரிக்கு ஃபிளாஷ் பாயிண்ட் மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கம்பஸ்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன? இது கம்பஸ்டபிள், ஃபிளேமபிள். ஃபர்ஸ்ட் இதில் ஃபிளாஷ் பாயிண்ட்னா என்ன நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பார்த்தா ஒரு மினிமம் டெம்பரேச்சர். அந்த மினிமம் டெம்பரேச்சரில் தி சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட், இதில் பார்த்தா நம்ம திரவ பொருள் நம்ம சொல்லுவோம். தி சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட், இந்த வேப்பர் வித் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி ஃபிளேமபிள் மிக்சரா ஃபார்ம் ஆகும். ஸோ இதை உருவாக்குறதுக்கு இந்த ஃபிளாஷ் பாயிண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மினிமம் ஃபிளாஷ் பாயிண்ட் சொல்லுவோம். இது ஒவ்வொரு சால்வெண்ட்டுக்கும் வேறுபடும். அந்த சால்வெண்ட்டோட தன்மையை பொறுத்து வேறுபடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். இப்போ ஃபயர் ட்ரையாங்கல் நம்ம சொல்றோம். நெருப்பு ஏன் எரியுது, அது எப்படி நம்ம அணைக்கிறது, எப்படி அதை உபயோகப்படுத்துறதும், அந்த கேலரிஸ் இருக்கு, அந்த இவ்வளோ கிலோ கேலரிஸ், அந்த கிலோ கேலரிஸ் எப்படி பக்குவமாக அதை உபயோகப்படுத்துறது. ஸோ இப்போ அதிகமாக போயிடுச்சு. நெருப்பை அணைக்கணும் எப்படி அணைக்கணும், இதுக்கு நாம டெக்னிக்கலாக இந்த சால்வெண்ட் இதை பற்றியெல்லாம் நம்ம நல்லா தரவை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபிளாஷ் பாயிண்ட் இப்பதான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா சால்வெண்ட்டுக்கு உள்ள எல்எஃப்எல், யூஎஃப்எல் ரெண்டு சொல்லுவாங்க. லோயர் ஃபிளேமபிள் லிமிட், அப்பர் ஃபிளேமபிள் லிமிட். இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா லோயர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட், அப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிட். எக்ஸ்ப்ளோசிவ்ன்ற வேர்டும் ஃபிளேமபிள்ன்ற வேர்டும் பார்த்தா கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். அப்படியே ஃபயர் அப்படி ஆச்சுன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோட வெடிக்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட எல்இஎல், யூஇஎல் ஆர் எல்எஃப்எல், யூஎஃப்எல் இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் அந்த ஃபயர்ன்றதே நடக்கும். அந்த பொருள், அந்த திரவ, அந்த லிக்விட் சால்வெண்ட்டை எரிக்க முடியும். அது அந்த யூஎஃப்எல்க்கு மேலே இருந்தால் எரிக்க முடியாது, எல்எஃப்எல் கீழே இருந்தாலும் எரிக்க முடியாது. என்ன இது எல்எஃப்எல், யூஎஃப்எல்? இது பர்சன்டேஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் சால்வெண்ட். இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆக்சிஜன் அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் 20% இருக்கும். 20% மேலே 20 to 21.5% கிட்ட இருக்கும். இது 100%ல. இதே அதே தான் இங்கே எல்எஃப்எல், யூஎஃப்எல் சொல்கிறோம். எல்எஃப்எல், யூஎஃப்எல் பார்த்தா சால்வெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் குறிப்பிட்ட உதாரணமாக சொல்ல போனால் இப்போ நம்ம எல்பிஜி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். எல்பிஜி கேஸ் அது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். கீழே லிக்விட் வருது, அப்புறம் மேலே வரும்போது வேப்பராக வெளியில் வருது. வெளியில் வரும்போது அப்படியே எல்பிஜி டைரக்டா அப்படியே நேராக எரிக்க முடியாது. அது கூட ஆக்சிஜன் சேர்ந்தாதான். நம்மளுடைய கேஸ் ஸ்டவ்லயே பார்த்தீங்கன்னா ஸ்டவ்ல ஜெட் நாசில் வழியா கேஸ் வரும். ரெண்டு சைட்ல பெரிய கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு 2 ஹோல்ஸ் இருக்கும் அந்த பர்னர்ல. அந்த பர்னர்ல அது வழியா ஆக்சிஜன் எடுக்கும், நிறைய ஆக்சிஜன் எடுக்கும். அப்படி எடுத்து அப்படி வெளியே வரும்போது தான் அந்த இடத்துல நீங்க எரிய வச்சா எரியும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவ்வளோ அந்த எல்எஃப்எல், யூஎஃப்எல் பார்த்தீங்கன்னா எல்பிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 1.8% to 8.4%. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 18% இருந்து 40% வரைக்குமே அந்த எல்பிஜி இந்த ஆக்சிஜனோட பொசிஷன் தான் ஃபயர் ஆகும், இல்லை ஃபயர் ஆகாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சால்வெண்ட்டுக்குமே இந்த மாதிரி அந்த ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சில் தான் என்ன ஃபயர் ஆகும். அதுதான் அந்த மினிமம் டெம்பரேச்சர் தான் அந்த ஃபிளாஷ் பாயிண்ட். ஸோ இது நம்ம அவசியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி நம்ம கையா பாதுகாப்பாக அதை ஹேண்டில் பண்ணணும். இந்த சால்வெண்ட் எல்லாமே சர்வசாதாரணமாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. இது பக்குவமா ஒரு கண்டெய்னர், அதுக்குண்டான கண்டெய்னர் தான் நீங்க பிடிக்கணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல சால்வெண்ட்டை பிடிக்கவே கூடாது. பிளாஸ்டிக் கண்டெய்னரு, அதுக்கப்புறம் பார்த்தா பிளாஸ்டிக் பாட்டில், இதுல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ரப் பண்ணாலே, இப்படி ரப் பண்ணும்போது ஸ்டாட்டிக் கரண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்டாட்டிக் கரண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஸ்பார்க்கா ஜென்ரேட் ஆயிட்டு ஃபயர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நம்ம பெட்ரோல் பங்க் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போய் கேன்லாம் பிடிக்கிறாங்களா, கேன்லாம் அந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. அதை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பார்த்தோம்னா அதுக்குண்டான கண்டெய்னர் தான் பிடிக்கணும். அதோட இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்பில்லேஜே ஆகக்கூடாது. ஸ்பில்லேஜ் ஆனாலே என்ன ஆகும், ஃபிளாஷ் மிக்சர் அந்த வேப்பர் வெளியில வரும். வேப்பர் வெளியில வந்தா அந்த இடத்துல இம்மீடியட்டா ஒரு ஸ்பார்க்கு இல்லை ஓப்பன் ஃபிளேமு இல்லை இது மாதிரி ஸ்டாட்டிக் கரண்ட்
ரப் பண்ணும்போது கரண்ட் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கரண்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிடும். ஸோ என்ன அப்படின்னா நாம் வந்து இந்த மாதிரியான சால்வெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது நாம் இது ப்ரொடக்ஷனுக்கு ஹேண்டில் பண்ணுறோமோ, இல்லை வந்து கிளீனிங் ஹேண்டில் பண்ணுறோமோ, இல்லை வந்து பெயிண்டில் மிக்சிங் ஹேண்டில் பண்ணுறோமோ, தின்னராவோ எதை ஹேண்டில் பண்ணாலுமே இந்த தின்னர்லாம் நான் சொல்கிறேன், தின்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான சால்வெண்ட் மிக்சரோட காம்பினேஷன் தான். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 சால்வெண்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டல் சர்ஃபேஸ் மட்டும் பெயிண்ட் அடிக்கணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தின்னர் 2 விதமான சால்வெண்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க. வுட் பாலிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து 2-3 சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, வேற விதமான சால்வெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷனை பொறுத்து இந்த சால்வெண்ட் மிக்சர் வந்து மாறும். அதே மாதிரி நம்ம டெக்ஸ்டைல் துணிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் சால்வெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல எக்ஸேனு, டொலுவின், அசிட்டோன் இந்த மாதிரி சால்வெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த சால்வெண்ட்டு அதோட தன்மை, அதோட எரியும் தன்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்ட்லிங்கு, அந்த கெமிக்கலை எதோட வைக்கக்கூடாது இதுவும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். இதில் A கிளாஸ், B கிளாஸ் அப்படின்னு இருக்கு. A கிளாஸ் தான் லெஸ் than 23 டிகிரி ஃபிளாஷ் பாயிண்ட், B கிளாஸ் 23 to 65 டிகிரி ஃபிளாஷ் பாயிண்ட். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, பெசோன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த லைசன்ஸ்ல என்ன சொல்லிக்கணும், A கிளாஸ் 30 லிட்டர் மேலே நீங்கள் வச்சிருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த லைசன்ஸ் வச்சிருந்தா A கிளாஸ் சால்வெண்ட் வச்சிருக்க முடியும் 30 லிட்டருக்கு மேலே. அதெல்லாம் பார்க்கணும். எது தெரியாமல் நாம பாட்டுன்னு எடுத்து போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது நல்லதான்னு பார்த்தா அது எதனா ஒரு விபத்து ஏற்பட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்கே ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும், வாங்கி உடனே மேனுஃபேக்சரிங் போயிட்டு அந்த மேனுஃபேக்சர் லைசன்ஸ் வேணுமா, இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தரவா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட மொபைல் நம்பருக்கு, என்னோட மொபைல் நம்பரை நீங்கள் கீழே கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி.